ஹாய்மா, இன்றைக்கி சோமாஸ் செய்யலாம். பவுலில் 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறமா ரவை ஒரு 2 ஸ்பூன் ரவை. இது எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்கு தான் நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் 1/2 கிலோ மாவுக்கு. அதுக்கடுத்தது நெய் ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துருக்கேன். மாவு பிசையறதுக்கு தனியாக, தேங்காவுக்கு தனியாக 2 குழிக்கரண்டி நெய்யை போட்டு நல்லா கிளறிக்கணும். கிளறிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நல்லா கெட்டியாக பிசையணும். நான் அந்த கிளறி ஊற வைக்கணும். தட்டு போட்டு மூடி ஊற வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்படி அழுத்தி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை, நான் சர்க்கரை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கடலை 200 கிராம் எடுத்திருக்கேன். ரவை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். கசகசா 1 ஸ்பூனு, ஏலக்காய் ஒரு 10 எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா நல்லா கடுகு பொரியிற மாதிரி பொரியும், அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலையை லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரவையும் நல்லா வறுக்கணும் ரவையை. அதுக்கு அடுத்தது தேங்காயை வறுத்துக்கலாம். அதுக்கு 2 குழிக்கரண்டி நெய், நான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் நெய். நான் நெய்யை விட்டுக்கலாம். இப்போ தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயை போட்டு நல்லா மிதமான சூட்டில் அந்த ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். பாருங்கள் எப்படி வறுப்படுதுன்னு. நல்லா வாசனை வரும். அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வாசனை வரும். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, ரவை, கசகசா, சர்க்கரை, இது 3ஐயும் மிக்சியில் அரைச்சி தேங்காய் கூட கலந்துக்கலாம். இப்போ சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா உருட்டி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சி வைக்கணும். மடித்து சுற்றி தண்ணி தொட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கணும். அமுக்கி விட்டு ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ அதால் அந்த கார்னர்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஷேப்பாக அழகாக வரும். என்கிட்ட சோமாஸ் அச்சு இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா ஒரு 4-5 போடலாம். நான் இது ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய். இது போட்டு நல்லா மொறுன்னு சாஃப்டாக வரும். சூப்பராக இருக்கும். நல்லா இது சோமாஸ் கொஞ்சம் மிதமான சூட்டில் பொரிக்கணும். தேங்க்யூ.